ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ இதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது இப்போ எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவன் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு, அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி,
அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். 7.5 சனி நடக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். சனி வக்கரம் தனியாக ஒரு இது போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வாட்டி சனி வக்கரமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பணம் வர்றதுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிலேயே ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஈகோ இடிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால கொஞ்சம் ஈகோ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் வர்றது பெரிய விசேஷம். அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். 26ஆம் தேதிக்கு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரார். இதனால் வந்து இந்த இது கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தார் ரோடு போடுறது, அதை தவிர வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வந்து ரோடு கான்ட்ராக்டு, இந்த துப்புரவு தொழிலாளர் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் சமசப்தமாதிபதினு சொல்கிறோம். உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான நாட்களில் 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுப்பார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போலார் சனியோடு சேர்ந்து புனர்ப்பு யோகம் அமையிறது. 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போல ராகுவோட சம்பந்தம். 3ஆம் இடத்துக்கு போகும்போது ராகுவோட சம்பந்தப்படுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதுசாக வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக வந்து பார்ட்னர் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 30ஆம் தேதி காலை ஒரு 9-9:15 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுறார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஆட்சி பலத்துக்கு சமமானதுன்னு சொல்லக்கூடியது. அதை தவிர செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமைகிறது. புதுசாக வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியம் சிறு சிறு செட்பேக்கை தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கால பைரவரை வணங்கிட்டு வர்றது சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும். வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு பிரச்சனை சனி பகவானால் வந்தாலும் அந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல அது இருக்கிற இடமே தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோவில் இல்லைன்னா வந்து சனீஸ்வரன் இந்த நவகிரக சன்னதியில் சங்கு புஷ்பங்கள் ஒரு மாலையாக தொடுத்து போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.